வணக்கம் மக்களே. எதிர்காலத்துல சூப்பரா வளரப்போகும் வேலை வாய்ப்புகள் என்னன்னு தெரியுமா? அந்த ஃபியூச்சர் கரியர் சீரீஸ்ல முதலாவதா நம்ம பார்க்க போறது ரோபோட்டிக்ஸ். 1980களிலேயே ரோபோக்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அசம்பிளி, வெல்டிங் மாதிரியான ரெப்பிட்டிவ் வேலைகளை மனிதர்களை விட வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய ஆரம்பிச்சது. டெக்னாலஜி வளர வளர ரோபோக்களும் ஸ்மார்ட்டராக ஆரம்பிச்சது. இன்று மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னாடி மனிதர்களுக்கு பதிலா வேலை செய்த ரோபோக்கள் இன்று மனிதர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. டெஸ்லா, பாஸ்டன் டைனமிக்ஸ், யூனிட்ரி இப்படி பல பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே ஹியூமனாய்டு ரோபோட்ஸை மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2035க்குள்ள ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் மார்க்கெட் மட்டும் $66 பில்லியன் தாண்ட போகுது. சமையல் துறையிலையும் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. 24 மணி நேரமும் டயர்ட் ஆகாம வேலை செய்யும் ரோபோட் ஷெஃப்ஸ் அடுத்த ஜெனரேஷன் ரெஸ்டாரண்ட்ஸை கம்ப்ளீட்டா மாத்த போகுது. சமையல் செய்ய, காய்கறி வெட்ட, காஃபி தயாரிக்க முழு கிச்சனையே ஏஐ ரோபோட்ஸ் ஹேண்டில் செய்யும் காலம் வருது. ஃபேக்டரியை மாற்றிய ரோபோட்டிக்ஸ் இப்போது நம்ம வீட்டு கிச்சனையும் மாற்றப் போகுது. பாஷா, அப்ளையன்ஸ், வண்டர் ஷெஃப் கம்பெனிஸ் ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் கிச்சன் ரோபோட்ஸை மார்க்கெட்ல லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2030க்குள் இந்திய ஸ்மார்ட் கிச்சன் மார்க்கெட் மட்டும் $4.8 பில்லியன் தாண்ட போகுது. இதுவரை கிடங்குகளின் செயல்பாடுகள் பெரும்பாலும் மனிதர்களை நம்பியிருந்தன. ஆனால் தொழில்நுட்பம் விளையாட்டின் விதிகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆட்டோனமஸ் ஃபாக்லிஃப்ட்களும் ஏஜிவிகளும் 24/7 365 நாட்களும் துல்லியமாகவும் இடையராதும் செயல்பட்டு வருகின்றன. எல்லைகளை பாதுகாக்கும் ரோபோ நாய்கள், மனித உயிர்களை காப்பாற்றும் அறுவை சிகிச்சை ரோபோக்கள், இவை ரோபாட்டிக்ஸ் உலகின் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே. இன்னும் பல புரட்சிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், பாதுகாப்புத்துறை, விண்வெளி ஆய்வு என்று எங்கு பார்த்தாலும் ரோபாட்டிக்ஸ். 2035க்குள் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகப் போகும் ஒரு துறை. ஏஐக்கும் அடுத்த பெரிய ரெவல்யூஷன். ரோபோட்டிக்ஸ் துறையில் கரியர் ஆரம்பிப்பது எப்படி? முதலில் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரி காலத்திலேயே மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், புரோகிராமிங் போன்ற அடிப்படை பாடங்களில் நல்ல புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். சரியான பட்டப்படிப்பை தேர்வு செய்யுங்கள். ரோபோட்டிக்ஸ் துறையில் நுழைய விரும்பினால் ரோபாட்டிக்ஸ் என்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் போன்ற பட்டப்படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்யலாம். இன்டர்ன்ஷிப் மிகவும் முக்கியம். படிக்கும் காலத்திலேயே ரோபாட்டிக்ஸ் கம்பெனிஸ், ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் அல்லது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் செய்ய முயற்சி செய்யுங்கள். புத்தகத்தில் கற்றதை விட தொழில்துறையில் கிடைக்கும் அனுபவம் உங்கள் கரியரை வேகமாக முன்னேற்றும். ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குங்கள். சிறிய ரோபாட் கார், லைன் ஃபாலோவர் ரோபாட், ட்ரோன், ரோபாட்டிக் ஆர்ம் போன்ற ப்ராஜெக்ட் செய்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குங்கள். நிறுவனங்கள் உங்கள் டிகிரியை மட்டும் பார்க்காது, நீங்கள் என்ன உருவாக்கியுள்ளீர்கள் என்பதையும் பார்க்கும். வாய்ப்பு இருந்தால் இந்தியா அல்லது வெளிநாட்டில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் ரோபாட்டிக்ஸ், ஏஐ அல்லது ஆட்டோமேஷன் துறையில் போஸ்ட் கிராஜுவேஷன் செய்யலாம். பல முன்னணி நிறுவனங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமாகவே திறமையான மாணவர்களை தேர்வு செய்கின்றன. இன்று ரோபாட்டிக்ஸ் கற்றுக்கொள்வது என்பது நாளைய உலகத்தை உருவாக்க கற்றுக்கொள்வதற்கு சமம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.